அமலா ஷாஜியுடன் முத்த காட்சி, ஷூட்டிங் ஸ்பாட்டில் சேட்டை, கதறி எழுத நாயகி டிடிஎஃப் லீலை அம்பலம். வில்லங்கத்தையும் டிடிஎஃப் வாசனையும் பிரிக்கவே முடியாது என கூறலாம். அந்த அளவிற்கு வரிசையாக வில்லங்கத்திலும் சர்ச்சையிலும் சிக்கி ஃபேமஸ் ஆனவர்தான் இந்த டிடிஎஃப் வாசன். கோவையை சேர்ந்த இவர் விலை உயர்ந்த மாடர்ன் பைக்குகளில் விதவிதமாக சாகசங்கள் செய்து அந்த வீடியோக்களை யூடியூபில் பதிவிட்டு வந்தார். இந்த வீடியோக்களை பார்த்து 2K கிட்ஸ்கள் பலரும் டிடிஎஃப் வாசனின் ஃபேன்ஸ் ஆகினர். ஒரு கட்டத்தில் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் டிடிஎஃப் வாசனை காண்பதற்கும் அவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்குவதற்கும் ரசிகர்கள் அதிக அளவு குவியத் தொடங்கினர். இப்படிப்பட்ட சூழலில் திடீரென சினிமாவில் என்ட்ரி கொடுத்தார் டிடிஎஃப் வாசன். இயக்குனர் செல்லம் இயக்கும் மஞ்சள் வீரன் படத்தில் டிடிஎஃப் வாசன் கதாநாயகனாக நடிக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் மஞ்சள் நிற பைக்கை ஓட்டிக்கொண்டே டிடிஎஃப் வாசன் தனது கையில் இருந்த சூலத்தை ஆக்ரோஷமாக தூக்கி எறிவது போன்ற ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் படக்குழு வெளியிட்டது. இந்த படத்தில் இன்ஸ்டா சென்சேஷன் அமலா ஷாஜி ஹீரோயினாக நடிக்க உள்ளதாகவும் கூறப்பட்டது. இப்படம் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இயக்குனர் செல்லம் டிடிஎஃப் வாசனை ஆஹா ஓஹோ என புகழ்ந்து தள்ளினார். இவ்வளவு ஏன், டிடிஎஃப் வாசன் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என பயங்கர பில்டப் கொடுத்தார். ஆனால் தற்பொழுது மற்றொரு பிரஸ் மீட்டில் வைத்து மஞ்சள் வீரன் படத்திலிருந்து டிடிஎஃப் வாசனை நீக்கிவிட்டதாக கூறியது ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. படத்தில் இருந்த டிடிஎஃப் வாசனை நீக்கியதற்கான சரியான காரணத்தை இயக்குனர் செல்லம் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் மஞ்சள் வீரன் படத்திலிருந்து டிடிஎஃப் வாசன் நீக்கப்பட்டதன் பின்னணி குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதாவது படத்தின் ஹீரோயினிடம் டிடிஎஃப் வாசன் தனது லீலைகளை காட்டியதுதான் படத்தில் இருந்து அவர் நீக்கப்பட்டதற்கு மூல காரணம் என கூறப்படுகிறது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வைத்து ஷூட்டிங்கில் கவனம் செலுத்தாமல் கதாநாயகியிடம் தனது கவனத்தை சிதறவிட்டிருக்கிறார் டிடிஎஃப். அது மட்டுமல்லாமல் ஹீரோயினுடன் முத்த காட்சிகள் வேண்டும், ஹீரோயினுடன் அதிக ரொமான்ஸ் காட்சிகள் வேண்டும், கட்டிப்பிடிக்கும் காட்சிகள் வேண்டும் என படத்தின் இயக்குனர் செல்லமிடம் டிடிஎஃப் வாசன் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. டிடிஎஃப் வாசனின் சேட்டையை பொறுத்துக் கொள்ள முடியாமல் கொதித்தெழுந்த அந்த நடிகை, உனக்குதான் காதலி இருக்கிறாரே, பிறகு எதற்கு என்னை தொந்தரவு செய்கிறாய் என கோபத்தில் திட்டி தீர்த்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு கட்டத்தில் இயக்குநரிடம் சென்று டிடிஎஃப் வாசனின் லீலைகளை கூறி புலம்பி அழுதிருக்கிறார் பாதிக்கப்பட்ட நடிகை. இதனால் ஆத்திரமடைந்த இயக்குனர் செல்லம் டிடிஎஃப் வாசனிடம் இருந்து வாளை சுருட்டிக் கொண்டு இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாத டிடிஎஃப் வாசன் இயக்குநரிடம் திமிராக பேசியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. முதல் படத்திலேயே இவ்வளவு அக்கப்போரா என படக்குழுவினர் ஷாக் ஆகி போக, இதற்கு மேலும் டிடிஎஃப் வாசனை விட்டு வைத்தால் பிரச்சனைதான் என நினைத்து அவரை படத்திலிருந்து தூக்கிவிட்டனர்.